அன்பர்களே, இன்று ஆடி 2வது வெள்ளி. திருவரங்கம் ஸ்ரீ ஆதிகாமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் பரமக்குடி காக்கூர் சாலையில் உள்ள திருவரங்கத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரப்போது, திருவரங்கம், பனையூர், நல்லுக்குறிச்சி, காமாட்சிபுரம் ஆகிய 5 ஊர்களும் பஞ்சகாமாட்சி தலங்கள் எனப்படும். ஆயிர வைசியர்கள் அரப்பூது என்னும் தலத்தில் ஸ்ரீ காமாட்சி எண்ணெயை நின்ற கோலத்தில் வழிபட்டு வந்தனர். அவர்களில் சிலர் பாகப்பிரிவினை காரணமாக அரப்பூது கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து மூங்கில் வனமாக இருந்த இந்த திருவரங்கத்தில் சிறு அரியாசன மேடையில் மந்தப்படாரி வடிவில், அதாவது பலிபீட வடிவில் வழிபட்டு வந்தார்கள். சில ஆண்டுகளில் மூங்கில் மரங்களாலும் முள் செடிகளாலும் அந்த மேடை மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அம்மனை நாளடைவில் வழிபட மறந்து போயினர். வைசியர் ஒருவர் வியாபார நிமித்தமாக மாட்டு வண்டி கட்டி கொண்டு இந்த தலம் வழியே வந்தபோது மாட்டின் களைப்பை போக்கிட மாட்டு வண்டியிலிருந்து அவிழ்த்துவிட்டு மூங்கில் மரத்தில் கட்டினர். அப்போது பெரும் காற்று வீசிட மாடு கீழே விழுந்தது. அப்போது அம்பாளின் மீது பீஜாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு ஒரு துறவி வந்தார். அவர் ஆயிர வைசியரை நோக்கி, உனது குலதெய்வமாகிய ஸ்ரீ காமாட்சி இந்த புதரில் மறைந்துள்ளாள். அவளை மறவாமல் வழிபடுவேன் என சத்தியம் செய்துவிடு. உன் மாட்டை எழுப்பிவிடுகிறேன் என்றார். வைசியரும் அவ்வாறே சத்தியம் செய்திட மாடு பொலிவோடு எழுந்து நின்றது. துறவியும் காமாட்சி எண்ணெய் இருக்கும் இடத்தையும் சிங்கத்தில் மேல் அமர்ந்த உருவமான கருப்பறையும் காட்டி மறைந்தார். உடனே வைசியர்கள் அன்னைக்கு சிறு கோவில் எடுத்தார். அதன் பின் ஸ்ரீ காமாட்சி அம்மன் புதிய விக்கிரகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்து கருவறை மகாமண்டபம் அமைத்து 5743 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 1968 விநாயகர், முருகன், குருமணக்கருப்பர், வீரமாகாளி, இருளாயி, கருப்பாயி, கருப்பண்ணசாமி பரிவார தேவதைகள் சன்னதி அமைத்து சூழ வடிவில் முனியசாமி, மடைப்பள்ளி, கழுவடி, பலிபீடம் அமைத்து 5/7/1968 2வது கும்பாபிஷேகத்தை செய்தார்கள். அதன் பின் 1989 கல்கார கருவறை, விமானம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், ராஜகோபுரம் சுற்றுச்சுவர் அழைத்து 5/6/96 நாள் 3வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 2008 4வது கும்பாபிஷேகமும் சென்ற ஆண்டு 5வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராஜகோபுரம் வழியே நுழைந்தால் கழுவடி, பலிபீடம், சிம்மம், சூழ வடிவில் முனியசாமி ஆகியோரை வழிபடலாம். குருமணக்கருப்பன் சாமியே இங்கு காமாட்சியை காண்பித்தவர் என்பதால் அவர் சிங்க வாகனத்தில் குருவடிவாக உள்ளார். உள்ளே கருவறையில் கமலபீடத்தில் அமர்ந்த நிலையில் 4 கரங்களோடு காட்சி தருகிறாள் காமாட்சி அம்பாள். இங்கு வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமி வழிபாடும் நடைபெறுகிறது. தமிழ் புத்தாண்டு, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, நவராத்திரி, சிவராத்திரி போன்றவை விழா நாட்கள். அக்னி சட்டி, பால்குடம், காவடி, முடியிறக்கல், கரும்பு தொட்டி போன்ற நேர்த்திக்கடன்கள் செய்கின்றனர். கல்வி, செல்வம், ஆயுள் பலம் நல்கும் ஸ்ரீ திருவரங்கம் ஆதிகாமாட்சியை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஆதி அறப்போது அமர்ந்த திருவரங்கம் ஓதி உணர்ந்த உயர் மொழியாம் மேதினியில் பூமாட்சி மிக்க புகழ்மாட்சி கொண்ட திரு காமாட்சி அம்மன் தாள் காப்பு. ஓம் சக்தி பராசக்தி.